ஆப்கி அதாலத்தில் மியூசிக் டைரக்டர் மற்றும் சிங்கர் ஹிமேஷ் ரேஷ்மியா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அகங்காரத்தோடு நடந்து கொள்கிறார். ஹிமேஷ், இது உண்மையா? நீங்க வெற்றியின் படிக்கட்டுகள் ஏற ஏற, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக ஆக, உங்க பாடல்கள் ஹிட் ஆக ஆக உங்களுக்குள்ள அகம்பாவம் அதிகமாயிடுச்சா? ஏதாவது 2 இன்சிடென்ட்ல என்கிட்ட அரகன்ஸ் இருந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அப்படி ஏதாவது ஏற்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 99% என்னோட ஷைனஸை தப்பா அரகன்ஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நான் எப்பவும் யாரை பற்றியும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணதில்லை, எக்ஸப்ட் ஆர்டி பர்மன் சார் விஷயத்தில் தவிர. அண்ட் அதர்வைஸ் இதை ஏன் இப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னு நான் மற்றவங்களோட கமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சோனு நிகம் பிரபலமான சிங்கர், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் ஹிமேஷோட மனநிலைய நல்லபடியா வைக்கணும், உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சோனு நிகம்ஜி என்னோட கலீகா இருந்திருக்காரு. நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கோம். என்னோட கம்போசிஷன்லேயும் அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒர்க்கிங் ரேப்போ இருந்தது. அவர் ஒரு இந்தியாவோட பெஸ்ட் சிங்கர்னு நான் சொல்லுவேன். அவரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பர்சனலி எங்களுக்குள்ள, அதாவது நாங்கள் மீட் பண்ணும் போது கூட அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. பட் ஏதோ ஒரு விதத்தில் மீடியாவில் இந்த மாதிரி கமெண்ட் அவர் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லைங்கிற விஷயமும் அதில் வந்தது. நானும் அவரை பற்றி சொல்லவே இல்லைங்கிற விஷயமும் அதில் வந்தது. அதுதான் நடந்தது. உண்மை என்னன்னா, உண்மையிலேயே அவருக்கு ஒரு 1% தோன்ற மாதிரி இருந்தா, ஒருவேளை நம்மளை அறியாமல் மற்றவங்களுக்கு தோணி இருக்கலாம். ஸோ என்னால் சொல்ல முடிஞ்சது என்னன்னா, இவ்வளோ பெரிய நீதிமன்றம் இருக்கு, நீங்க இருக்கீங்க, ஒருவேளை ஒரு 1% தப்பு நடந்திருந்தா, நான் இன்டென்ஷன்லி அரகண்டா நடந்துக்கல. அப்படி நடந்திருந்தா நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹிமேஷ், நான் ப்ரொடியூசர்ஸை பத்தி சொல்றேன். ஒரு காலத்துல நீங்க ப்ரொடியூசர்ஸ் பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்க, பாட்டு வாங்கறதுக்காக, படத்துல மியூசிக் பண்றதுக்காக. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு, ப்ரொடியூசர்ஸ் உங்க பின்னாடி சுத்துறாங்க. ப்ரொடியூசர்ஸ் என் பின்னாடியெல்லாம் வரதில்லை. ஆனால் எஸ், அதாவது நான் சில பேரோட நிறைய புது படங்கள் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுதான் என் மேலே எல்லாமே பழி சுமத்துனாங்க. அதாவது நீ அதிக அளவு எக்ஸ்போஸ் ஆகிற, நிறைய படங்கள் பண்ணுற, 30-35 படங்கள் வருது. இந்த லாஸ்ட் பண்ணியிருக்க படங்கள் அதில் பாடல்கள் அதாவது கடைசி 4 மாசம் வரைக்கும், ஒரு கட்டத்தில் ஒரு மாசத்துல என்னோட 4 படங்கள் வந்தது. அண்ட் ஆல்ரெடி அந்த டைம்ல நான் பண்ண எல்லா பாடல்களுமே ஹிட்டா இருந்தது. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 படங்களால அந்த பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் எப்போ கம்போஸ் பண்ணாலும், எப்போ பாடினாலும், அதனால மற்றவங்க பயன்பெறணும்னு தான் நான் நினைப்பேன். அது மியூசிக் கம்பெனியா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த கமாடிட்டியில தான் எனக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் ஒரு மாசத்துல என்னோட 4 படங்கள் வந்ததுனால, எக்ஸ்போஜர் அதிகமா இருக்கிறதுனால அது ஓடல. ஸோ இண்டஸ்ட்ரியல் பெட்டர்மெண்ட்டுக்காக, ப்ரொடியூசருக்காக என்னோட வேலையே போகுது. இருந்தாலும் ஹிமேஷ் ரேஷ்மியாங்கிற இந்த பிராண்ட் என்ன முடிவு எடுத்தேன்னா, ஒரு வருஷத்துல 3-4 படங்கள் பண்ணா போதும். அப்பதான் அந்த பாடல்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும், ஸ்பேஸ் அவுட் ரிலீசஸ் கிடைக்கும், எல்லாருக்குமே பயன் இருக்கும். ஆனா ஹிமேஷ், இது அரோகன்ஸ் இல்லையா? சில டைரக்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சதீஷ் கௌஷிக் உங்களுக்கு தேரே நம்மள வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனந்த் மகாதேவன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. இப்போ அவங்க படங்களுக்கு வேற மியூசிக் டைரக்டர்ஸை தேடி போக வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க அவங்களோட சைனிங் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டீங்க. அதாவது நான் ஏன் சைனிங் அமௌண்ட் திருப்பி கொடுத்தேன்னா, இப்போ நான் என்னோட சொந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதர்வைஸ் சதீஷ் ஜியா இருக்கட்டும், அனந்த் ஜியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அப்பாஸ் மஸ்தான் சார் இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எனக்கு பெரிய அளவுல என் கரியருக்கு உதவியா இருந்திருக்காங்க. கண்டிப்பா நான் அவங்க கூட வேலை பார்ப்பேன். ஆனா இப்போ என்னன்னா, ஐ எம் கோயிங் அஹெட் வித் மை ஓன் ஃபிலிம் ப்ரொடியூசர்ட் பை விஜய் தனுஜா. டைரக்டர் பாத்தீங்கன்னா பிரசாந்த். இது வேற ஒரு ப்ரொடியூசரோட படம். டைரக்டர் வெளியாளு. நான் ஒரு கமாடிட்டி ஆல்ரெடி அங்க சைன் பண்ணிட்டேன். அதுல தான் நான் கம்போஸ் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய ஸ்கேல் படம். அப்ராட்ல தான் ஷூட்டு. நான் இங்க இல்லவே இல்லை. அவங்களோட வேலை என்னால கெட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க எனக்கு டைம் கொடுக்கவே இல்லை, இதுக்கு முன்னாடி சிட்டிங்ல ஃபோன் பண்ணணும்னு வருவீங்க, இப்போ வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் என்னோட டேட் பொசிஷனை கிளியர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். அரோகன்ஸை காட்டி கண்டிப்பா அவங்கள நான் ரிஜெக்ட் பண்ணல. உங்க அரோகன்ஸை பத்தி சொல்லணும்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் ஒரே வருஷத்துல 36 ஹிட் படங்கள் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் அப்படி யாரும் பண்ணதில்ல. இவ்வளவு ஹிட் பாடல்கள் முகேஷும் கொடுத்ததில்ல. இவ்வளவு பாடல்கள் கேஎல் சைகளும் கொடுக்கல. இது உண்மைதான். அதாவது முகேஷ்ஜி, அப்புறம் ஆர்டி பர்மன்ஜி,
வேணும்னு அவங்கள பத்தி நான் சொல்லல. ஆனா எனக்குள்ள நான் ஏன் தான் நான் அப்படி சொன்னேன், அந்த மாதிரி சொன்னேன்னு 36 ஹிட்ஸ் ஹிமேஷ் ரேஷ்மியா 36 ஹிட்ஸ் நான் குடுத்துருக்கேன். அது ரெக்கார்ட் புக்ல வந்தது. அதை நான் என் வாயால சொல்லிட்டேன். அப்படி சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நான் என் வாயால சொல்லிட்டேன். நான் அதை தெரியாம சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க மக்களே, ப்ளீஸ். சரி, இந்த குற்றச்சாட்டுல உங்களை மன்னிச்சு விட்டுறலாம். இத பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். தேங்க்யூ. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டு கிடைச்சா நீங்க ஸ்டேஜ் மேல போகும்போது நான் கேள்விப்பட்டது என்னன்னா ரொம்ப அரோகன்ஸோட அந்த அவார்டை வாங்கிட்டு போவீங்க. MTV அவார்டு கிடைச்சப்போ நீங்க 2 அவார்டை கையில வச்சுட்டு சொல்லியிருக்கீங்க, இந்த அவார்டை நான் விலை கொடுத்து வாங்கினேன்னு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அங்க என்ன நடந்ததுன்னா, அதாவது அங்க ஷோ நடந்துட்டு இருந்தது. ஆடியன்ஸ் ரியாக்ஷன் கார்ட்ல ஆடியன்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, ஆமா இந்த அவார்டை நீங்க நிஜமாவே வாங்குனீங்களா இல்ல விலை கொடுத்து வாங்குனீங்களான்னு கேட்டாங்க. ஆடியன்ஸ் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லா பாசிட்டிவான வழியில தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, நான் அதுக்கு ஆமான்னு சொன்னேன். அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் எல்லா விஷயமும் என் விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாட்டி விடுறாங்க. எனக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நானும் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்க பதில் இல்ல, சொல்லணும். நான் இன்னைக்கு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் இருக்கேன். இல்லனா என்ன வச்சு செஞ்சிருவாங்க இங்க. நான் உங்களுக்கு ஐஃபா அவார்டை ஞாபகப்படுத்துறேன். சொல்லுங்க. ஐஃபா அவார்ட்ல உங்களுக்கு அவார்டு கிடைச்சப்போ நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க, நான் பிளேபேக் சிங்கிங்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி ஆகணும்னு தானே நான் சொன்னேன். யார் வேணாலும் அப்படி நினைக்கலாம். இப்போ அமிதாப் பச்சன் ஜி ஐடியல் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவர் இருக்கிற லெவலே வேற. இந்த விஷயம் யாரா இருந்தாலும் எல்லாரும் நினைக்க தான் செய்வாங்க. அதை யாரா இருந்தாலும் அவங்க ஃபீல்ல அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு தான் சொன்னேன். நான் என்னோட ஃபீல்ல அமிதாப் பச்சனா இருக்கணும்னு சொன்னேன். அது டெஃபினெட்லி அவர் ஒரு நீங்க அந்த அவார்டை அமிதாப் பச்சன் சார் கையில தான் வாங்குவேன், வேற யார் கையிலயும் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இல்ல, நான் என்ன சொன்னேன்னா, இல்ல நான் அப்படி சொல்லலையே. நான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க சொல்லாத விஷயத்த கூட நீங்க ஒத்துப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் உண்மைதான். சின்ன வயசுலயே உங்களுக்கு இவ்ளோ வெற்றி கிடைச்சிருக்கு. உங்களோட பல பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு. மியூசிக் டைரக்ஷன்ல, சிங்கிங்ல நீங்க ஒரு பெரிய உஸ்தாதா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சார், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல. நினைக்கலையா? நீங்க அப்படி நினைக்கலன்னா ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஹிமேஷ் ரேஷ்மியாங்கிற பேர்ல மியூசிக் கத்து கொடுக்கற ஸ்கூல் திறக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. சார், இப்போ நீங்களே கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உண்மைதான். இப்ப நான் 100% கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் கத்துக்க விரும்புறேன். என் டாடி எனக்கு இன்னைக்கும் சொல்லி கொடுக்கறாரு. எல்லார்கிட்டயும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட மூத்தவங்க குருஜி இருக்காங்க. இந்த மியூசிக்கை கத்துக்கிறதுங்கிறது என்னைக்குமே நிறுத்த முடியாது. ஆனா இந்த ஸ்கூல் ஆஃப் மியூசிக் கான்செப்ட்ங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது இவ்வளோ ப்ராக்ரெசிவான விஷயம் இந்தியால ஏன் ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூட் இல்ல? இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சா ஒரு நல்ல மல்டிப்ளெக்ஸ் இருக்கு. ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சா ஷாப்பிங் மால் இருக்கு. இந்தியா இந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. மியூசிக் இன்ஸ்டிடியூட்ங்கிறது ஒரு நல்ல ஒர்க்கிங் அட்மாஸ்பியர்ல, ஒரு ஹைடெக்ல, ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் கிளாசிஃபைட் டிவிஷன்ல அங்க எல்லா விதமான மியூசிக்கும் கத்துக் கொடுக்கணும். அண்டர் ஒன் ரூஃப். பிகாஸ் எல்லா வீட்லயும் நிறைய காட் கிஃப்டட் டேலண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரோட வீட்லயும். ஆனா அந்த டேலண்ட் ஒரு ஹாபியா மட்டும் இருந்துருது. ப்ரொஃபஷனல் பிரிட்ஜ் பிட்வீன் த டேலண்டட் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நடக்கலாம். ஆனா அது நடக்கல. உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் தெரியாது. இப்போவும் நீங்க உங்க அப்பா கிட்ட கத்துக்கிறீங்களா? கிளாசிக்கல் நிறைய ராகம் என்னோட டாடி கிட்ட நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒவ்வொரு பாடல்லையும் ராகம் பேஸ்டு மியூசிக் இருக்கு. அது காமன் பீப்புளுக்கு சிம்பிளிஃபைட் ஆகும். பட் அது கிளாசிக்கல் மியூசிக்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரி. உங்களால ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? உங்க பாடல்கள்ல எந்த இடத்துல கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு? என்னோட முதல் பாட்டே எடுத்துக்கோங்க. तूने मेरे नाम की चाहे दुनिया जो भी सोचे हमको करना क्या, प्यार किया तो डरना क्या, ओ जब प्यार किया तो डरना क्या. இப்போ மக்கள் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரா கேளுங்க. தேர்ட் ரோல நீங்க.
ஹிமேஷ் சார், உங்க மியூசிக்கல் ஃபேக்டரியில இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை எங்களுக்காக பாடி காட்டுங்க சார். आशिकी में तेरी जा जा जाएगी जा मेरी आशिकी में तेरी जा जा जाएगी जा मेरी दे दे दिल दे दे दिल दे दे दिल दे दे दिल आपकी अदालत में है कसम है मेरी जा जा जाएगी जा मेरी आशिकी में तेरी जा जा जाएगी जा मेरी